தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜூன் 1, 2026 ஜீரோதால புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஏஎம்சி சார்ஜஸ், அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கிடையாது அப்படின்னு இப்போ ஜீரோதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஏஎம்சி அப்படின்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். அதாவது இப்போ நம்ம ஜீரோதால ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்றதுக்காக ஜீரோதாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அதுதான் ஏஎம்சி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜீரோதால மட்டும் கிடையாது, இந்தியாவில் உள்ள பல புரோக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஎம்சி சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஜீரோதா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜை வந்து குவார்டர்லி வைஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம கிட்ட இருந்து. அதாவது எவ்ரி 91 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 75 ரூபா பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி, அரௌண்ட் வந்து ஒரு 88 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஆனா ஜூன் 1, 2026 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஎம்சி வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு. தட் மீன்ஸ் நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நீங்க ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர், ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு எந்த விதமான ஏஎம்சி எதுவுமே கிடையாது. நீங்க ஃப்ரீயா ஜீரோதாவோட அக்கௌண்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் செகண்ட் இயர்ல இருந்து பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பிஎஸ்டி அக்கௌண்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து ஏஎம்சி சார்ஜஸ் வந்து கிடையாது ஜீரோதால. ஓகேங்களா? அப்ப பிஎஸ்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த புரோக்கர்லயுமே டிமேட் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜீரோதால அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுதான் பிஎஸ்டி அக்கௌண்ட். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேல்யூ வந்து அண்டர் 4 lakhsக்கு கீழே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஏஎம்சி கிடையாது. 4 lakhsக்கு மேல போனுச்சு அப்படின்னா, அதாவது 4 lakh to 10 lakh குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 100 rupees வந்து எவ்ரி இயர் வந்து ஏஎம்சி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 10 lakhsக்கு மேல உங்களோட ஹோல்டிங் போயிருச்சு அப்படின்னா நார்மலா ஜீரோதா யூசர்ஸ்க்கு அதாவது என்ன சார்ஜ் பண்ணுவாங்களோ அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா வந்து வருஷத்துக்கு 300 rupees வந்து ஏஎம்சி வந்து சார்ஜ் பண்றாங்க. அதாவது 300 rupees plus 18% ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு 354 ரூபாய் வரும். இதை தான் அவங்க குவார்டர் வைஸா வந்து சார்ஜ் பண்றாங்க. இப்போ ஒவ்வொரு 91 டேஸ் ஒவ்வொரு குவார்டருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 75 ரூபா பிளஸ் 18% ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா 88 ரூபா 50 பைசா வந்து சார்ஜ் பண்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, அதுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா இப்பவே ஜீரோதால வந்து ஓபன் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓபனிங்க்கு உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. உங்களுக்கு ஏஎம்சி சார்ஜஸும் லைஃப் டைம் கிடையாது. ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் நான் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலம் ஃப்ரீயா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.